Hello friends, this is Deva4win27 Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல crochet trouser எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். crochetல ஒரு ஃபேண்ட் வந்து ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ இது வந்து யூனிசெக்ஸ் ஃபேண்ட் தான். நீங்க girl babyக்கு யூஸ் பண்ணிக்கலாம், boy babyக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஃபேண்ட் ஸ்டிட்ச் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 8 ப்ளே த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த த்ரெட்டில் வேணாலும் பண்ணலாம். ஸோ ஹூக் சைஸ் வந்து 3.5 mm ஃபாலோ பண்ண போகிறேன். எதுக்காக 3.5 mm எடுத்திருக்கேன்னா நான் நியூபார்ன் பேபிக்கு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் 3.5 mm. பெரிய குழந்தைங்களுக்கு தைக்கிறதா இருந்தால் பெரிய ஹூக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிசர், இன்ச் டேப், ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கோங்க. ஸோ இன்ச் டேப் வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு தேவைப்படும் இல்லையா, அதனால் இந்த ட்ரௌசர் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து 2 மெஷர்மெண்ட் தேவை. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டோட ஹைட்டும் ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் வேணும். அதாவது இடுப்பு சுற்றளவும் ஃபேண்ட்டோட ஹைட் நமக்கு தேவைப்படும். ஸோ அது 2 மெஷர்மெண்ட் இருந்தால் போதும். நீங்கள் இப்போ யாருக்கு தைக்க போகிறீங்களோ அவங்களோட இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேண்ட்டோட ஹைட் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ இடுப்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயின்ஸ் போட்டுக்கணும். செயின்ஸோட கவுண்ட் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்கணும். செயின்ஸோட கவுண்ட் வந்து ஈவன் நம்பரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆட் நம்பராக இல்லாமல் ஈவன் நம்பரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் எந்த சைஸுக்கு வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். பெரியவங்களுக்கு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இடுப்பு சுற்றளவுக்கு தகுந்த போல் செயின்ஸ் போட்டுக்கோங்க மெஷர் பண்ணிவிட்டு. நான் வந்து செயின்ஸ் கவுண்டெல்லாம் எதுவுமே இதில் சொல்லலை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சைஸ் நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது ஒவ்வொரு த்ரெட்டு ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணும்பொழுது வேறு வேறு கவுண்ட்டில் செயின்ஸ் வரும். ஸோ அதனால் ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு நீங்கள் செயின்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து நியூபார்ன் பேபிக்கு தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அதனால் 16 inchesக்கு செயின்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து இதை விட உங்களுக்கு கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம அட்ஜஸ்டபிள் மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஹிப் சைஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட குறைச்சல் இருந்தால் பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, செயின்ஸ் வந்து ட்விஸ்ட் ஆகாமல் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு செயின்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு செயின் 3 செயின் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம டபுள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். அதனால தான் 3 செயின்ஸ் போட்டிருக்கோம். ஒவ்வொரு செயின்லேயும் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷேவாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த த்ரெட்டையும் வந்து உள்ளுக்குள்ளேயே அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த செயின் ஃபுல்லாகவுமே நம்ம டபுள் க்ரோஷே போட்டுட்டு வர போகிறோம். ஒரு செயின்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செயின்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம டபுள் க்ரோஷே போட்டுட்டோம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து இடுப்போட சுற்றளவு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு, அதாவது செயின் 3 போட்டோம் இல்லையா, அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு செயின் 3 போட்டுக்கோங்க. இந்த செயின் 3 வந்து டபுள் க்ரோஷேவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு செயின் 3 போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேக்கு இந்த மாதிரி யார்ன் ஓவர் பண்ணிக்கோங்க. யார்ன் ஓவர் பண்ணிவிட்டு ஸ்டிச்சுக்குள்ளே இந்த மாதிரி விடணும், இன்சர்ட் பண்ணணும். ஹூக் வந்து ஃப்ரண்ட் நம்மள பார்த்த மாதிரி ஹூக்கை இன்சர்ட் பண்ணி த்ரெட் எடுத்து ஃபஸ்ட்டு 2 லூப், அதுக்கு அடுத்த 2 லூப்பில் வெளியில் எடுக்கணும். ஸோ டபுள் க்ரோஷே நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் நார்மல் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ யார்ன் ஓவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி டபுள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சுக்குள்ளே ஃப்ரண்ட் பக்கமாக நம்ம, அதாவது நம்மளை பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சைடில் ஃப்ரண்ட் சைடில் இன்சர்ட் பண்ணி எடுத்து டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ இதுவே நம்ம பேக் சைடில் பண்ணினோம் அப்படின்னா அது வந்து பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷேன்னு சொல்லுவோம். இது வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. ஸோ ஒரு ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேவும் அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் வெறும் நார்மல் டபுள் க்ரோஷேவும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஃபேண்ட்டோட ட்ரௌசரோட பட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, மேலே இருக்க மேல் பாகம், அது வந்து கொஞ்சம் டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நார்மல் டபுள் க்ரோஷே பண்ணுறதுக்கும் நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணுறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டிச் இங்கே யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு 2லேருந்து 3 ரவுண்டு மட்டும் நம்ம இது பண்ணால் போதும். அதாவது உங்களுக்கு எவ்வளோ அந்த ஹிப் பெல்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஹிப் பெல்ட்டோட லென்த் அகலம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இது கண்டினியூ பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ
நான் வந்து நியூபார்ன் பேபிக்கு பண்ணுறதுனால 2 ரவுண்டு தான் இது வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். நீங்கள் பெரிய குழந்தைங்களுக்கு இப்போ 2 வயசு குழந்தைங்களுக்குலாம் பண்ணுறீங்க அப்படின்னா 4 ரவுண்ட்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஹிப் பெல்ட்டோட அகலம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே ரவுண்டு வந்து கண்டினியூ பண்ணணும். இப்போ நான் இன்னும் ஒரு ரவுண்டு மட்டும் இதையே கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செயின் 3 போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அகெயின் செயின் 3. இப்போ நம்ம போன ரவுண்டில் எங்கெல்லாம் ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டோமோ அதே ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் போஸ்ட் பண்ணணும். டபுள் க்ரோஷே போட்ட இடத்துல டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செயின் 3 போட்டாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் போஸ்ட், அதுக்கு அடுத்த ஸ்டிச் வந்து டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் போஸ்ட். ஸோ இதே போல் இந்த ரவுண்டு ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. இந்த ஹிப் பெல்ட்டோட அகலம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அத்தனை ரவுண்டு வந்து நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 ரவுண்டு தான் இது பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கனாவே ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா தடிமனாக திக்காக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஹிப் பெல்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இப்போ 2 ரவுண்டு நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இதோட எனக்கு போதும் அப்படிங்கிறதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இன்னும் பெருசாக வேணும்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மல் டபுள் க்ரோஷே ரவுண்டு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம். ஸோ இப்போ செயின் 3 போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஹிப் பெல்ட்டோட அகலம் போதுன்ற அளவுக்கு தைச்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் டபுள் க்ரோஷே ரவுண்டு வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷேவை போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ரவுண்டு வந்து டபுள் க்ரோஷே பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். அந்த ஃப்ரண்ட் போஸ்ட் பண்ணிடுறதுக்கும் நார்மலாக டபுள் க்ரோஷே பண்ணதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுது இல்லையா? இப்போ இந்த டபுள் க்ரோஷே ரவுண்டு வந்து எவ்வளோ தூரம் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபேண்ட்டோட லென்த் இருக்கும் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 இன்ச் உங்களுக்கு ஃபேண்ட்டோட லென்த் ஹைட்டு வேணும் அப்படின்னா அதில் பாதி வந்து நம்ம இதை கண்டினியூ பண்ணணும். அதாவது 10 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ 12 இன்ச் ஃபேண்ட்டோட ஹைட் அப்படின்னா 6 இன்ச்சஸ்க்கு வந்து நீங்கள் இந்த டபுள் க்ரோஷே ரவுண்டு, அதாவது டோட்டலாக நம்ம ஹிப் பெல்ட் தைச்சோம் இல்லையா, அதோடு சேர்த்து நான் சொல்கிறேன், அதோடு சேர்த்து 6 இன்ச்சுக்கு நம்ம தைக்கணும். மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்கேன். ஸோ இது செக் பண்ணிக்கோங்க. இது கூகுள்லேருந்து எடுத்தது தான். ஸோ இது வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எவ்வளோ ஹைட் ஃபேண்ட்டோட டோட்டல் ஹைட் எவ்வளவோ அதில் பாதிக்கு பாதி நம்ம இந்த மாதிரி டபுள் க்ரோஷே ரவுண்டு ஸ்டிச் பண்ணணும். அதாவது டோட்டலாக அந்த ஹிப் பெல்ட்டோட சேர்த்து டபுள் க்ரோஷே ரவுண்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும். மீதி இருக்கிறத தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். லெக் போர்ஷனுக்கு டிவைட் பண்ண போகிறோம். நான் டோட்டலாக 6 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நான் சைடில் வச்சுக்க போகிறேன். ஸோ சைடில் இருந்து தான் நான் வந்து பார்ட்டிஷன் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு சென்டரில் இருந்து தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் சென்டர்லேயும் வச்சுக்கலாம். அது கொஞ்சம் விசிபிளாக இருக்குன்றதுனால நான் சைடில் வச்சுருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம 2 கார்னரில் இருந்தும் ஈக்குவல் ஸ்டிச் கவுண்ட் பண்ணி சென்டர் போர்ஷன் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இந்த மாதிரி சென்டர் போர்ஷன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 காலுக்கும் நம்ம ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கணும். ஸ்டிச் வந்து கவுண்ட் பண்ணி ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு லெக்காக தான் தைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லெக் ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இன்னொரு லெக்குக்கு நம்ம த்ரெட்டு இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து கார்னர்லேருந்து தான் கொண்டு வர போகிறேன். நீங்கள் இதை சென்டராக வச்சு கூட கொண்டு வந்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சென்டராக வச்சா இந்த மாதிரி ஸ்டிச் விசிபிளாக தெரியும். நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டது வந்து விசிபிளாக தெரியும். அதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செயின் 3 போட்டுக்கலாம். செயின் 3 போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷே தான் பண்ணிகிட்டே வர போகிறோம். அந்த மார்க் பண்ண இடம் இருக்கு இல்லையா, அது வர வரைக்கும் நம்ம டபுள் க்ரோஷே போட்டுகிட்டே வரலாம். ஸோ இந்த கார்னர்லேருந்து மார்க் பண்ண பிளேஸ் வரைக்கும் நம்ம டபுள் க்ரோஷே போடலாம். இப்போ டபுள் க்ரோஷே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த 2 ஸ்டிச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது 2த்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஜாயின் பண்ண போகிறோன்னா டபுள் க்ரோஷே டுகெதர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷேக்கு ஆன் ஓவர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணி த்ரெட் எடுத்து ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் எடுங்க. ஹூக்கில் பேலன்ஸ் 2 லூப் அப்படியே இருக்கட்டும். அகெயின் ஆன் ஓவர் பண்ணிவிட்டு
இந்த பேக் சைடில் இன்னொரு ஸ்டிச் மார்க்கர் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஹூக்கில் ஆல்ரெடி 2 லூப் இருக்குது. திருப்பி இன்னொரு வாட்டி yarn over பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம எங்கே மார்க் பண்ணி வச்சுருந்தோமோ பேக் சைடில் அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி த்ரெட் எடுத்து ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் எடுங்க. இப்போ ஹூக்கில் பார்த்தீங்கன்னா 3 லூப் இருக்கும். 1 2 3. அந்த 3 லூப்லையும் மொத்தமாக எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து டபுள் crochet டுகெதர் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டிச்சிலிருந்து நம்ம நார்மலாக டபுள் crochet பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷனை ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் நம்ம டபுள் crochet டுகெதர் பண்ணுவோம். மற்ற ஸ்டிச்சில் எல்லாம் டபுள் crochet நார்மலாக பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிவைட் பண்ணிட்டோம், பார்ட்டிஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இனி எல்லா ரவுண்டுமே ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் crochetவை போட்டுக்கிட்டே வரப்போகிறோம். அப்படியே ரொட்டேஷனில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வருவோம். இது எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபேண்ட்டோட ஹைட்டு. இப்போ நீங்கள் ஷார்ட் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ஷார்ட்ஸ் எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபேண்ட்டுனா ஃபேண்ட்டோட ஹைட் லென்த் எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணணும். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபுல்லாக ஒரு லெக் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்து சைடில் வச்சதுனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ஈவனாக அந்த ஸ்டிச்சஸ் எதுவுமே தெரியாமல் இருக்குது பாருங்கள். இதுக்காக தான் சைடில் இருந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். ஸோ நம்ம மேலே வந்து ஹிப் பெல்ட்டுக்கு ஒரு டெக்ஸ்சர் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி கீழேயும் கப் போர்ஷன் மாதிரி நம்ம கொடுக்கலான்னு சொல்லி கீழே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஸ்டிச் பண்ணணுன்ட்டு செகண்ட் லெக் ஸ்டிச் பண்ணும்போது காமிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு த்ரெட்டை கட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் லெக்குக்கு நம்ம எப்படி வந்து த்ரெட்டை அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இதுக்கும் நீங்கள் சென்டர்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா சைட்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு லெக்குக்கு சைடில் இருந்து தானே ஸ்டிச் பண்ணேன். ஸோ அதனால் செகண்ட் லெக்குக்கும் சைடில் இருந்து தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ சைடில் இருக்க ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு செயின் 3. இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் crochetவை போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ அந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டையும் பின்னாடி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சென்டர் போர்ஷன் வர வரைக்கும் நம்ம டபுள் crochet போட்டு வாங்க. இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அந்த பக்கம் நம்ம எப்படி அந்த லெக்குக்கு ஜாயின் பண்ணமோ அதே போல் தான். இப்போ லாஸ்ட்டு ஸ்டிச் மட்டும் நான் இங்கே பேலன்ஸ் விட்டுருக்கேன் பாருங்கள். அதில் வந்து நம்ம டபுள் crochet டுகெதர் பண்ண போகிறோம். ஸோ yarn over பண்ணி ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் வெளியில் எடுக்கணும். இப்போ 2 லூப் வந்து அப்படியே ஹூக்கில் வந்து ஹோல்டு பண்ணிக்கணும். திருப்பி அகெயின் yarn over பண்ணிவிட்டு இந்த சைடு இன்னொரு சைடு இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்தோன்னா 4 லூப்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு 2 லூப் மட்டும் எடுங்க, மீதி இருக்க 3 லூப்பையும் மொத்தமாக அப்புறம் எடுக்கணும். ஸோ இப்போ இங்கே சின்னதாக ஒரு கேப் தெரியும். அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக ஃபேண்ட்டை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் yarn needle வச்சு தச்சிக்கலாம், ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ கேப் வரதே மிஸ்டேக் பண்ணிட்டோன்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் சின்னதாக கேப் வரதான் செய்யும். அதை வந்து ஹேண்ட் ஸ்டிச் பண்ணி நம்ம அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் crochetவாக போட்டு இந்த ரவுண்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதே போல் தான் செகண்ட் லெக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ஒவ்வொரு டபுள் crochetவாக போட்டுகிட்டே வாங்க. ஸ்டார்ட் பண்ணும்பொழுது செயின் 3, மற்ற எல்லா ஸ்டிச்லேயும் டபுள் crochet. ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு லெக் எவ்வளோ தூரம் தைச்சிருக்கோமோ அது வரைக்கும் தைக்கணும். அந்த லென்த் வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்போ இது அப்படியே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. எத்தனை ரவுண்டுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு லெக் வந்து எவ்வளோ சைஸுக்கு நம்ம தைச்சிருக்கோமோ அத்தனை ரவுண்டு நம்ம கண்டினியூ பண்ணணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் அந்த கப் போர்ஷன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இங்கே ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்டர் மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது அந்த கப் போர்ஷன் எண்ட் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுவும் வந்து நம்ம எப்படி ஹிப் பெல்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணமோ அதே போல் தான். ஃபஸ்ட்டு செயின் 3 போட்டுக்கலாம். செயின் 3 போட்டுட்டு
அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ yarn over பண்ணி ஸ்டிச்சுக்கு ஃப்ரண்ட் சைடை இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு டபுள் க்ரோஷே பண்ண வேண்டியது தான். ஃப்ரண்ட் போஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து டபுள் க்ரோஷே. அடுத்த ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் போஸ்ட். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே. ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் இன்னும் 2 ரவுண்ட் நம்ம கண்டினியூ பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெக்கில் டோட்டலாக 3 ரவுண்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அதனால் செகண்ட் லெக்லேயும் 3 ரவுண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ ஒரு ரவுண்ட் முடிச்சாச்சு. இன்னும் 2 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான், ஃபேண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஃபேண்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே வந்து நம்ம ரோப் வந்து அட்டாச் பண்ணணும். அதுதான் ரோப் நம்ம எதுக்காக அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் அட்ஜஸ்டபிளுக்காக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இதில் பட்டன்லாம் எதுவும் வைக்கல இல்லையா. ஸோ நம்மளுக்கு டைட்டாக வேணும்னா லூஸாக வேணும்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரோப் யூஸ் ஆகும். ரோப்க்கு வந்து நான் செயின்ஸ் தான் போட்டிருக்கேன். செயின்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி நான் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு டைட்டாக வேணும்னா டைட் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கலாம். இல்லை நம்மளுக்கு எப்படி வேணுமோ எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நாட் போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ரோப் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான். ஸோ நம்மளோட க்யூட்டான பேபி ஃபேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.